1 கே. நிதின்குமார். கல்வியின் முழு உருவாய் நிற்கும் பேராசிரியருக்கும், மேடையில் அமர்ந்திருக்கும் நடுவர்களுக்கும், வகுப்பாசிரியர்களுக்கும், மாணவ மாணவி செல்வங்களுக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய பெயர் கா. நிதின்குமார். நான் 5ஆம் வகுப்பு ஆவன் பிரிவு நான் படிக்கின்றேன். என்னுடைய தலைப்பு பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் பிறப்பினால் அனைவரும் சமமானவரே என்ற உலக பொதுமையான திருக்குறளிலே பெருமை எனும் அதிகாரத்திலே வள்ளுவர் பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்போவா செய்தொழில் வேற்றுமையான் என்ற குறளின் நூலாக உலகிற்கு எடுத்து இம்புகிறார். இதற்கு எல்லா மக்களும் பிறப்பால் சமமே, அவரவர் செய்யும் நற்செயல்களே உண்மையில் பெருமை சேர்க்கும் என சால பொருளுகிறார் சாலமன் பாப்பையா. நேற்று இருந்தவன் இன்று இருப்பான் என்று சொல்ல முடியாத நிலையாமை இவ்வுலகில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அத்தனை ஜீவராசிகளுக்கும் பெருமை மிக்கதே. பெருமைக்கும் வேலை சிறுமைக்கும் தத்தன் கர்மமே கட்டளைகள், பெருமைக்கும் வேலை சிறுமைக்கும் தத்தன் கர்மமே கட்டளைகள் என்ற வள்ளுவரின் குரல் பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் என்ற குரலுக்கு வலு சேர்ப்பதாக ஒருவர் செய்யும் தொழிலுக்கும் பெருமைக்கும் தொடர்பில்லை என்று பொருளுறுத்துகிறது. ஆகா, ஒருவரே குடிப்பிறப்பினாலோ அல்லது தொழிலினாலோ பெருமை வருவதில்லை. அவரவர் செய்யும் நற்செயல்களே உண்மை பெருமை சேர்க்கும். பிரிவினைவாதம் செய்யும் தொழிலால் வேறுபாடு காண்பிக்கும் சமூக கட்டமைப்புகள் இன்றைய நவீன தொழில்நுட்ப யுகத்தில் தொடர்வது கவலை அளிப்பதாக உள்ளது. சக மனிதனை மனிதனாக நோக்காத அதிகாரம் செலுத்துதல், சாதி மத இன மொழி பாகுபாடுகள் பிளவுபட்டிருத்தல் என்பன என்னதான் நவீன யுகத்தில் நாகரீக பாதையில் நடைபோட்டாலும் அது நாகரீகமற்ற செயல்பாடுகளாகவே நோக்கப்படும். பிறப்பிலும் குலப்பெருமை ஏற்றி ஏற்றத்தாழ்வுகள் கற்பிக்கப்படும் இவ்வுலகிலே பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் என்பது பாரிய புரட்சி கருத்தாகவே நோக்கப்படும். ஒன்றே குலம் ஒருவனே தேவன், ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்ற திருமூலரின் கருத்தும் அனைவருக்கும் ஓருலகம் என பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் குரலுக்கு ஒத்தாகவே அமைகிறது. தனிமனித சுதந்திரம் தனி ஒருவனுக்கு உணவில்லை எனில் இஜகத்தினையே அழித்திடுவோம் என்ற பாரதியின் உடல் உழைப்பாளி குறைந்த ஊதியம் பசி தீர்க்க நெருகின்றதென்றால் இவ்வுலகையே அழித்திடலாம் என்ற ஆக்ரோஷமான சிந்தனையின் அடியாதம் இவ்வுலகில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அத்தனை ஜீவராசிகளுக்கும் பெருமை சரிசமமாக வாழ்வதற்கான உரிமை உண்டு என்பதே ஆகும். தெளிந்த நீரோடையாக சிறந்த வாழ்வுக்காக ஆழமான அறக்கருத்துக்களை சுருக்கி 2 அடிக்குள் எடுத்து எம்பிய வள்ளுவரின் பெருமைகளில் ஒன்றாகிய பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் என்ற உயிர் துடிப்புள்ள அடிகளால் கூற விளையும் சத்தியத்தை பின்பற்றி வாழ வேண்டியது ஒவ்வொரு பகுத்தறிவுடைய மனிதனின் தலையாய கடமையாகும். நன்றி, வணக்கம்.